வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் 2BHK உள்ள அருமையான வரைபடம். தெற்க போனால் தேஞ்சு போவாங்கிற பழமொழியை நம்ம மாற்றுறோம். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, தெற்கு போனால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உண்டு. வடநாட்டுக்காரங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் இருக்கிறதுக்கு காரணங்கள் தெற்கு பக்கம் வந்திருக்கிறாங்க. நாம் தெற்கு திசை தலைவாசல் எப்படி மாதிரி அமைச்சா நல்லா இருப்போம், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வரைபடம் 28:39 சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற அருமையான வரைபடம். ஈசான மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை. ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு இருக்க வேண்டும். வாயு மூலையில் செப்டிக் டேங்கும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும். ஒரு சில நண்பர்கள் போர் இங்கே போட்டிருப்பாங்க, சரியாக போட்டிருப்பாங்க. ஸோ பைப்லைன் இப்படியே இப்படி சுற்றணும், இல்லைனா இப்படியே இப்படி சுற்றணுங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதே இடத்துலையே வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருவாங்க கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறவங்க. தயவு செய்து அந்த மாதிரி அமைக்கக்கூடாது. போர் இங்கே தான் போடணும், வாட்டர் டேங்க் இங்கே தான் வைக்கணும். 5 அடி இங்கிட்ட 5 அடி தள்ளி வேணால் வைக்கலாமே தவிர முழுக்க நீங்கள் ஈசான மூலையிலையோ அல்லது இந்த இடத்துல ஒரு டாய்லெட்டை போட்டு அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் வச்சுருப்பாங்க. மொட்டை மாடி தப்பாக போயிடும். தயவுசெய்து அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா மாற்றிடுங்க. 28:39 நாம் குழி கணக்கு பார்த்தோம்னா 137 குழி கருட மனை. 99 ஆண்டுகள் நலமாக சேமமாக செல்வ செழிப்பாக இருக்கும். இது 99 வயது பொருத்தம். இது வயதுங்கிறது மனிதனுக்கு கிடையாது, இந்த கட்டடத்திற்கு உண்டானது. 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் இருக்குது. 4Cங்கிறது தான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி யாரெல்லாம் வச்சு கட்டலாம் அப்படின்னாக்கா, லக்னத்தில் குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி வச்சு மேலே 2 பெட்ரூமும் கட்டிக்கலாம். இல்லை சார், நாங்கள் மாடிப்படி வெளியே வச்சு மேலே 2 வீடு கட்ட போகிறோம் அப்படின்னாக்கா, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சூரியனோ சனியோ ராகு கேது இருந்தால் அந்த மாதிரி கட்டிக்கலாம். இப்போ படி என்ட்ரன்ஸ் நம்ம வெராண்டா 6:30க்கு 10 கிரில் டோரு, ஒரு கிரில் விண்டோ. ஹால் சைஸ் 16:16. கிழக்கு பக்கமும் ஒரு வாசல் வச்சுருக்கிறோம். 2 ஜன்னல்கள், சூரியன் சந்திரனுங்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 ஜன்னல்கள், தலைவாசலுக்கு இருபுறமும் ஜன்னல் இருக்க வேண்டும் சொல்லுவோம். ஹாலினுடைய ஈசான மூலையும் மொத்த கட்டடத்தினுடைய ஈசான மூலையிலையும் 5:10 பூஜை அறை, 2 ஜன்னல். இதில் சாமி கிழக்க பார்த்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் இப்படியே நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பெட்ரூம் வாயுவுக்கும் ஈசானத்துக்கும் நடுவில் வடக்கு பக்கம் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். 16:10. வாயு மூலையில் ஒரு டாய்லெட். மாடிப்படி உள்ளே இப்படி திரும்பி ஏறுற மாதிரி. மாடிப்படிக்கு கீழே வாஷிங் மிஷின், வாஷிங் பேசின் இதெல்லாம் வச்சுக்கலாம். கன்னி மூலையில் 10:16 ஒரு பெட்ரூம், வார்ட்ரோப் வச்சுருக்குறோம். இதில் 2 ஜன்னல்கள் வச்சுருக்கிறோம். பீரோவை கன்னி மூலையில் வைங்க. கத்தையாக பணம் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. 2000 ரூபா நோட்டு கத்தையாக அப்படியே அடிக்கி வைக்கலாம். ஏன்னா ஈசானத்தில் பூஜை அறை வச்சுருக்கீங்களே, சாமி அப்படியே கொடுப்பார். வீட்டினுடைய மகாலட்சுமி உங்கள் மனைவிகிட்ட கொடுத்து பீரோவில் அடுக்கி வைமா அப்படின்னு சொல்லலாம். வர்றவங்களுக்கு வேண்டிய அப்போ எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போது 3R ரிஷபராசிக்கும், கன்னிராசிக்கும், மகர ராசிக்கும், அதுக்கப்புறம் 9, 18, 27 பிறந்தவர்களுக்கும், ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறவங்களும் தெற்கு திசை மனை, வீடு, தொழிற்சாலை, கடையை வச்சு வீடு கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில அன்பர்கள் கேட்பாங்க, ஏன் சார் தெற்கு திசையில் இருக்கிறவங்க இவங்க தான் கட்டணுமா அப்படின்னா, இப்போ மேஷ ராசிக்கு கிழக்கு திசைன்னு சொல்கிறீங்க. செவ்வாய் அதே இடத்துலையே இருந்தால் தாராளமாக நீங்கள் தெற்கு திசையை வச்சு கட்டிக்கலாம். அதில் தான் நம்ம இந்த ரூல் சொல்கிறோம். KJC 10. கேங்கிறது உங்களுக்கு குழிக்கணக்கு கண்டிப்பாக இந்த வாஸ்துவில் பொருந்தணும். இது வாஸ்து ஃபார்முலா. கேங்கிறது குழிக்கணக்கு, ஜேங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த செவ்வாய். அதுக்கப்புறம் கார்னர்ஸ் 4 மூலையும் சரியாக இருக்கணும். உள்ளளவு அதாவது இன்னர் மெஷர்மெண்ட்டு சரியாக வாஸ்துப்படி பொருந்தணும். வெளியளவு அவுட்டர் மெஷர்மெண்ட்டு வாஸ்துப்படி பொருந்தணும். இப்போ 39க்கு 28 வாஸ்து அளவு, 16க்கு 10, அதுக்கப்புறம் 16க்கு 16, 10க்கு 16 இது எல்லாமே வாஸ்துப்படி சேர்ந்துடும். ஒரு சில அன்பர்கள் குழி கணக்கு சரியாக இருக்கும், இன்னர் மெஷர்மெண்ட் தப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும், குழி தப்பாக இருக்கும். ஒரு சில அன்பர்களுக்கு இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் குழி சரியாக இருக்கும், 4 மூலையில் ஏதோ ஒரு கன்னி மூலையை தப்பாக விட்டுருவாங்க. 5மே சேரணுங்க. அதுதான் KJC 10. இப்போ நம்ம பிளானை பார்த்துட்டோம். இந்த ஐப்பசி மாதத்துக்கும் கார்த்திகை மாதத்துலேயும் என்னென்ன ஃபங்க்ஷன் எப்பப்போ வைக்கலாம் அப்படின்றது தான். இப்போ வாஸ்து நாள் 28/10/2021 ஐப்பசி 11 காலையில் 7:42 to 8:18. அன்னைக்கு அஷ்டமி 9:30 மணிக்கு மேலே தான் வருது. கார்த்திகை 8ஆம் தேதி 24/11 காலையில் 10:54 to 11க்குள்ளே வாஸ்து செய்து உத்தமம் வீடு கடை கட்டுறதுக்கு. ஐப்பசி மாதத்தில் இந்த நாட்கள் எல்லாமே
நில வைக்கிறது, வாஸ்து பூஜை செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து கிரக பிரவேசம் செய்கிறது, காங்கிரீட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 24, 10, 25, 27. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி 10, 11, 11, 11, 15, 11. இதெல்லாம் ஐப்பசி மாதத்தில் வசதியான நாள். அதாவது ஐப்பசி 7, 8, 10, 22, 24, 25, 29. கார்த்திகை மாதத்தில் வந்து 21, 11 சண்டே அன்னைக்கு 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் 24, 11, 25, 11, 1, 12, 2, 8, 9, 10, 13, 12, 2021 திங்கட்கிழமை 27ஆம் தேதி வரைக்கும். இந்த நாட்களில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ, நிலம் போய் பார்க்குறது, நிலம் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரிங் போகிறது, கிரக பிரவேசம் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப உத்தமமான காலங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த குழிக்கணக்கில் வந்து இந்த மனைன்னு சொல்கிறீங்களே சார், எது இருக்கணும்? கருட மனை இருக்கணும், புறா மனை இருக்கக்கூடாது, சிம்ம மனை, அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிம்ம மனை வசதி. நாய் மனைங்கிறது வந்து அடிக்கடி சண்டை வரையும் இருக்கக்கூடாது. பசுமனை, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, செழிப்பாக இருப்பாங்க. ஆரோக்கியத்திற்கு வந்து பசுமனையும், குழந்தை பாக்கியம் வேண்டுங்கிறவங்களுக்கு பசுமனை வசதி. காக்கை மனை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் யானை மனை, எக்கச்சக்கமான ஆரோக்கியம் வேணுங்கிறவங்க, அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் வந்து சிறு குறை இருக்கிறவங்க யானை மனை வச்சுக்கலாம். காசு பணம் கத்தையாக கன்னி மூலையில் சேர்கிறதுக்கு யானை மனை வச்சுக்கலாம். 8வது கழுதை மனை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த பொருத்தத்தில் வந்து மொத்தம் வந்து நீங்கள் வந்து 11 பொருத்தம் சொல்கிறீங்க. என்னென்ன பொருத்தம் சார் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு கர்ப்ப பொருத்தம். இதுதான் இந்த 8 மனையில் என்ன மாதிரியான மனையை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோங்கிறது சொல்கிறது, கர்ப்ப பொருத்தம். அப்புறம் வரவில் வந்து 12 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் செலவு பொருத்தம், யோனி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், வார பொருத்தம், அங்கீச பொருத்தம், ஜாதி பொருத்தம், திதி பொருத்தம், ராசி பொருத்தம், வயது பொருத்தம். நான் எல்லாத்துலேயுமே வந்து கர்ப்ப பொருத்தமும் வயது பொருத்தமும் மாத்திரம் சொல்கிறேன். அதே கிட்டத்தட்ட உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பட் 11 பொருத்தமும் கண்டிப்பாக பார்க்கணும். அதில் 8 பொருத்தம் 7 பொருத்தமாவது இருக்க வேண்டும். முக்கியமாக கர்ப்ப பொருத்தம், வரவு பொருத்தம், யோனி பொருத்தம், வயது பொருத்தம் இல்லைன்னா கண்டிப்பாக அது தப்பு. மிச்சம் இருக்கிறது இருந்தால் கூட இது இல்லைன்னா வைக்கக்கூடாது. இது இன்னொரு முறை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த பொருத்தங்கள், அதுக்கப்புறம் எந்த டேட்டில் கிரக பிரவேசம் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். என்கிட்ட வரைபடம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஃபீட்பேக் நீங்கள் இப்போது கேட்கலாம். வணக்கம் சார், நான் யூடியூப்பில் லிங்கம் வாஸ்துன்னு சொல்லி ஒன்று பார்த்துருந்தேன். பிளான்லாம் அதில் நிறையா பிளானாக போட்டிருந்தாங்க. சரி, எனக்கு ஒரு 1000 சதுரடி வீடு கட்ட வேண்டி இருந்தது. அதனால் போய் இன்ஜினியரை போய் நேரடியாக பார்த்தோன்னே என்னப்பா வீடு கட்ட போகிறீங்களா, சரி உங்களோட சாதகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் சாதகத்தை பார்த்துட்டு, சரி இந்த திசையில் வச்சு வீடு கட்டலாம், இத்தனை குழி கணக்குன்னு சொல்லி ஒரு குழி கணக்குன்னு சொல்லி அவங்க புதுசாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த குழி கணக்கெலாம் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி எனக்கு 4 பிளான் போட்டு கொடுத்தாங்க. அதில் எல்லாமே பிளானுமே நல்லா இருந்தது. அந்த பிளானை வாங்கிட்டு அவங்க ஒரு டீம் ஒர்க்காக இருக்காங்க. ஆஃபீஸில் 2 பேர் இருக்காங்க, ட்ராயிங் போட்டுகிட்டே இருக்காங்க. சார் சைடு போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்கள பார்த்து பேசிட்டு அந்த ட்ராயிங்கை வாங்கிட்டேன். ட்ராயிங்கை வாங்கி வீட்டில் போய் காமிச்சேன், ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ வேலையை ஆரம்பிக்க போகிறேன். அந்த பிளான் நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் பிளான் போட்டு கொடுத்தவங்களுக்கு நல்லா நன்றிங்க சார். வீட்டில் வாய்ப்பு இருக்கிறவங்க கொலு வைங்க. 7/10/2021 வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கும். 15/10/2021 வரைக்கும் இருக்குது. அந்த காலங்கள் ரொம்ப உத்தமமான காலங்கள். இறைவன் இறைவி வந்து வீட்டுக்கு வர்ற காலங்கள். அதனால் கோடான கோடி தெய்வங்கள் எல்லாமே வந்து கொலு வச்சுருக்கிற வீட்டுக்கு வருவாங்களா. இப்போ இந்த வீட்டில் நம்ம எங்கே கொலு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வச்சுக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம். ஈசானத்துலேயோ கண்ணிலேயோ சார்ந்ததில் வைங்க. கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து வைங்க. ஸோ ரொம்ப 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 வசதி. காலையிலையும் இரவு வந்து நிறைய அன்பர்களை கூப்பிட்டு நீங்கள் காமிச்சு, அதுக்கப்புறம் தீபார்த்தனை காமிச்சிட்டு நிவேதியம் வந்து அவங்களுக்கு கொடுங்க. கல்வி செல்வம் வீரம் வந்து தடையில்லாமல் உங்களுக்கு வரும். வருஷத்தில் வந்து ஒரு 9 நாள் நவராத்திரி கொலு வைக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எம்பெருமான் சிவபெருமான் கொடுப்பார். ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க வந்து நாகராஜா கோவில், நாகர்கோவில் நாகராஜா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இது எப்போ போகலாம் அப்படின்னா, ராகு காலத்தில் போகிறது விசேஷம். எந்த நாள் வேணாலும் போகலாம். அழகர் கோயிலில் வந்து மேலே வந்து ராக்காய் அம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு, பழமுதிர்ச்சோலையில் முருகனை வந்து சந்தனம் சாத்தி வழிபாடு பண்ணிவிட்டு, ஊதி அபிஷேகம் பண்ணிவிட்டு, கீழே வந்து 18ஆம் படியாக வந்து சந்தனம் சாத்தி, கதவுல சந்தனம் சாத்துறது, அதுக்கப்புறம் ரூபாயை கட்டி உள்ளே பார்த்துட்டு சுந்தரராஜ பெருமாளை பார்த்துட்டு வாங்க. குழந்தை பாக்கியம் உண்டாகும். அப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு வரைபடத்தை நம்ம அமைக்கணும்னாக்கா, நாங்கள் வந்து KJC10, கேங்கிறது என்ன அப்படின்னாக்கா குழிக்கணக்கு, ஜேங்கிறது உங்கள் ஜாதக அமைப்பில் எந்த திசையை வச்சு கட்டலாம், இப்போ கட்டலாமா, எந்த ஊரில் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறது. சிங்கிறது கார்னர், 4 மூலைகளையும் சரியாக அமைச்சு கொடுக்குறது. அப்புறம் இன்னர் மெஷர்மெண்ட், அவுட்டர் மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும்.
இது மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொருவரும் நிறைய அன்பர்கள் வெளியூர்லேருந்து எங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வரைபடம் அமைச்சு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. அடியன் இருக்கின்றது மதுரை. நிறைய அன்பர்களுக்கு வந்து தகவல்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படுறதையும் அதே சரி பார்த்து நாங்கள் கொடுத்துட்றோம். 2 முறையாக செய்கிறோம். ஒன்றாவது சரி பார்க்குறது, இன்னொன்று நாங்களே வரைபடம் அமைச்சு கொடுக்குறது. 2க்குமே இந்த 5 ரூலுமே பொருந்தும். தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க. அருமையாக வாஸ்துபடி 2 வரைபடங்கள் நாங்கள் அமைத்து கொடுக்கின்றோம். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.